மயிலாடுதுறையில் மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா புகைப்பட கண்காட்சியை திமுக அமைப்பு செயலாளர் எஸ் பாரதி, அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்த நிலையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கண்டு ரசித்தனர். விவசாயிகள் மகிழ்ச்சி அடையும் வகையில் குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கப்பட்டுள்ளதாக பேட்டி. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி கலையரங்கத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா புகைப்பட கண்காட்சி இன்று தொடங்கி 5 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் கலைஞரின் குழந்தை பருவம் முதல் இறுதி நாட்கள் வரை எடுக்கப்பட்ட சுமார் 10,000 புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சியை திமுக அமைப்பு செயலாளர் எஸ் பாரதி, அமைச்சர் சிவ மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் முன்னாள் முதல்வர் கலைஞர் தனது குடும்பத்தினருடன் உள்ள புகைப்படங்கள், கலைஞரின் கள்ளக்குடி ரயில் மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களின் புகைப்படங்கள், கலைஞரின் சிறு வயது புகைப்படங்கள், குடும்பத்தினருடன் உள்ள புகைப்படங்கள், முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் பிரதமர், மந்திரிகள், பல்வேறு மாநில அரசியல் கட்சி தலைவர்கள், வெளிநாட்டு தலைவர்கள், அரசியல் மற்றும் திரைத்துறை பிரபலங்கள், தொழிலதிபர்கள் ஆகியோருடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இதில் மயிலாடுதுறை எம்பி சுதா, எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன், ராஜ்குமார், முன்னாள் எம்பி ராமலிங்கம், திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை கண்காட்சி நடைபெறுகிறது. அமைச்சர் சிவ மெய்யநாதன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இக்கண்காட்சியில் 1924ஆம் ஆண்டு முதல் முன்னாள் முதல்வர் கருணாநிதி தொடர்புடைய 10,000க்கும் மேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. அனைவரும் இதனை பார்வையிட வேண்டும். 22ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை கண்காட்சி அரங்கம் திறக்கப்பட்டிருக்கும் என்றார். மிக குறைந்த அளவு நிதியில் தமிழக முதல்வர் குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளதாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், விவசாயிகளுக்கு தேவையானதை விவசாயிகள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதனை முதல்வர் வழங்கியுள்ளார். விவசாயிகள் மன மகிழ்ச்சியுடன் உள்ளனர். அனைவருக்கும் இது கிடைக்கும் என்றார்.